ஹாய் ஆல், வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் இந்த கிச்சன் கொஞ்சம் வந்து பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால இந்த ஒரு பாலா போன ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணேன். பட் ஆனால் அதில் எவ்வளோ டஸ்ட்டு பார்த்தீங்களா, செம்ம டஸ்ட்டு. பிகாஸ் இந்த ஜன்னலை வந்து நான் வந்து ஒரு 2 வருஷம் பக்கம் நான் தொடவே இல்லை. இங்கே பாருங்கள், ஓப்பனே பண்ணலை. அதனால அப்படியே இவ்வளோ டஸ்ட் அழுக்காக இருக்குது. ஸோ இது இன்றைக்கி வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணுறது பெருசு கிடையாது, அதை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் வந்து இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:25 ஆயிடுச்சு. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் லஞ்சு கூட ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசைக்கு கூட வந்து இதுக்கு பேர் என்ன, சொரக்காய் கூட்டு. ஓகே, சொரக்காய் கூட்டு வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் சொரக்காய் கூட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நேற்று வச்சு காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்துச்சு, அது கொஞ்சம். அப்புறம் வந்து மார்னிங் சட்னிக்கு வந்து வெங்காய சட்னி இதெல்லாம் செஞ்சு வச்சு, ஸோ கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வச்சுட்டா இன்றைக்கி சமையலே ஓவர் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மீன் வந்து வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஃபிஷ்ஷை வந்து அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சண்டே தான் வந்து நாங்கள் ஃபிஷ் எடுக்கிறது, நான்வெஜ் எடுக்கிறது அந்த மாதிரி இருப்போம். பட் இன்றைக்கி சாட்டர்டேவே வந்து எடுத்து சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு புது ஃபிஷ் வந்து கேட்டிருந்தேன். ஆக்சுவலி அது வந்து இங்கிலீஷ் வந்து சால்மன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் தமிழில் வந்து சாலமன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் எங்கள் ஏரியாவில் வந்து அது காலா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன முள்ளெல்லாம் இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பெரிய முள். அண்ட் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அது பேபிஸ்க்கு கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அது வந்து நான் கேட்டிருந்தேன். பட் ஆனால் அது கொஞ்சம் வந்து காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ஆனால் அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கான். அது வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து காணாமல் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அது ஆக்சுவலி நான் வந்து வேறு மாதிரி ஷேப்பில் போன்லெஸ்ஸாக வந்து எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மறந்துட்டாங்களாம். எப்போதும் போலே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அது வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வாசனையாக இருக்குது. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு வந்து ஒரு 2 மீன்லேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதோட ஃப்ளெஷ்ஷை வந்து ரிமூவ் பண்ணேன். ரொம்ப ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதோட ஃப்ளெஷ்ஷை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. கையை அவ்வளோ வலிச்சிச்சு. எனக்கு எப்படி ரிமூவ் பண்ணணும்னு தெரில. ஓரளவுக்கு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரொம்ப ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து ஒரு ரொம்ப பேபி சைஸில் இருக்காது. பட் ஆனால் ஓரளவுக்கு முள் வந்து இருக்கும். அதை வந்து ரொம்ப நிறையாவும் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நம்ம அதை கேர்ஃபுல்லாக வந்து அதை நம்ம பார்த்து எடுக்கணும். நான் அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஃப்ளெஷ் மட்டும் எடுத்தாலுமே அதுலேயும் ஒரு முள் சிக்குச்சு. ஸோ அப்புறம் அதையும் மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் உப்பு மிளகு வந்து போட்டு மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் வெளியே வச்சுருந்தேன், ஒரு 1/2 hour போல். அப்புறம் மறுபடியும் வந்து அதை ஒரு ஃபிங்கர் ஷேப் எல்லாம் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஸோ ஃபிஷ் ஷேப்லேயே வந்து கையில் பிடிச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ஃபிஷ் ஷேப்லேயே இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து பேபிஸ்க்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கடையில் கிடைக்கிற மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எடுத்து பிறுன்னு எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி வந்து இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். முள்ளே இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அது கூட வந்து எக்கு போடலாம். ஸோ சில பேர் வந்து எக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எது கரெக்டுன்னு தெரியல, எக் யூஸ் பண்ணலாமா என்னன்றது தெரியல. ஸோ எதுக்கு நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். தெரியல. ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்கேன், சுத்தமாக தெரியல. ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு அண்ட் பெப்பர் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நல்லா ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஆயில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தெரியுது. ஸோ பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக எரியுது 2 அடுப்புமே. அதனால் வந்து கொஞ்ச நேரம் வேக விட்டால் ரொம்ப பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து இதை கோட்டிங் கொடுத்துடலாம். ஆக்சுவலி பாப்பா தூங்கிட்டா. சரி, அதனால் நம்ம மட்டும் போட்டு ஒன்று மட்டும் டெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சுன்னா இதை அப்படியே ஃப்ரீசரில் அப்படியே செட் பண்ண வச்சுட்டு பாப்பா எந்திரிச்சதுக்கப்புறமா நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஸோ இது நல்லா வந்து கோட்டிங் பண்ணிக்கலாம். இதில்
இந்த மாதிரி நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு இதையும் நல்லா ஒரு 4-5 வாட்டி புரட்டி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நல்லா புரட்டி எடுத்துருங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். நான் யாரை பார்த்தும் செய்யலை, எந்த சேனல் பார்த்தும் செய்யலை. ஸோ நானாக வந்து என் குழந்தைக்கு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது நம்ம சாப்பிட்டு பார்த்தா இதில் முள் இருக்கா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நான் முள்ளே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ கொதிக்கிற ஆயில் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் போட்டால் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகுது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போடலாம். ஸோ இப்போ ஆயில் வந்து கரெக்டாக இருக்கும். நான் எல்லாத்தையுமே வந்து கோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக நம்ம போட்டு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ போட்டோன்னே பபிள்ஸ் வருது. ஸோ கீழே அடியில் போய் செட்டில் ஆகாமல் மேலே வருதுன்னும் போது கரெக்டாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒன்று மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே பாப்பாக்கு நம்ம கொடுத்துடலாம். அப்படி போட்டு பார்த்துடலாமா? ஸோ ஸோ கரெக்டாக அந்த மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கருகாமல் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆயில் ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பொரிச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக எடுத்துடாதீங்க, குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ப்ரௌனிஷ் லைட்டான ஒரு ப்ரௌனிஷ் கலரில் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிஷ் வந்து சீக்கிரமாக நமக்கு யூஸ்வலாகவே வெந்துடும். ஸோ வேகட்டும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் போச்சு இல்லை, அதெல்லாம் கூட வந்து அடியில் செட்டில் அவ்வளோவா ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கே பயங்கர யம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே மீதி எல்லாத்தையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்லாம், ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். ஸோ இதை அப்படியே வந்து லாக் போட்டு ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி இருக்கணும். ஓகேவா, நல்லா சீல் பண்ணியிருக்கணும். டைட்டாக மூடிட்டு இதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரீசரில் அப்படியே வச்சிடலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து வீடியோவை திருப்பும் போது நிறைய ஒர்க் இருந்துச்சு. அந்த ஒர்க்கை பார்க்க போனேன்னா அப்போ வந்து இந்த ஜன்னல் வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் காட்டவும் மறந்துட்டு சொல்லவும் மறந்துட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, வெறும் மண்ணு தூசி தான் இருந்துச்சு. அதை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரப்பர் போட்டுட்டு தண்ணி ஊற்றினா எல்லாமே க்ளீன் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்டா இருக்கு. நம்ம கடையில வாங்கி சாப்பிடும்போது அதே மாதிரி தான் இருக்கு. நல்ல ஜூஸியா இருக்கு. கடையில நம்ம எப்படி வாங்கி சாப்பிடுவோம் ஃபிஷ் ஃபிங்கர், அதே மாதிரி இருக்கு. நமக்கு வந்து கடைகளில் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் நமக்கு கிடைக்குது இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு மீன் பேர் சொன்னாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. தெரிஞ்ச நான் டிஸ்பிளேல போடுறேன். அந்த மீன் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து இந்த மாதிரி வீட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லது. இது மாதிரி எல்லா ஃபிஷ்லுமே ட்ரை பண்ணலாம். இந்த காலை ஃபிஷ்ல வந்து நமக்கு முள்ளு ரொம்ப கம்மியாக இருக்கனால நமக்கு எடுக்கிறதுக்கோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கோ ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணேன். ஸோ ஆக்சுவலி முன்னால் வந்து நான் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்திருந்தேன். ஆனால் ஆக்சுவலி நம்ம மீன் எப்போதுமே வந்து இந்த மாதிரி அதோட பபிள் சவுண்ட் வந்து சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் வந்து சுத்தமாக அடங்கிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் எடுக்கிறேன். கரெக்டாக இருக்கும் பாப்பாவுக்கு நான் கொடுக்குறதுக்கு. ஸோ அதனால் ஒரு இதில் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு தான் அவளுக்காக நான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இந்த 2 சாப்பிட்றதே பெருசு. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேறு சாப்பிட்றாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா என்ன பண்ணுறீங்க? இந்தாங்க. என்னது இது? பஸ் சாப்பிட்லாவா? பஸ் சாப்பிட்லாம். எதுக்கு அந்த துணியெல்லாம் அள்ளி போட்டிருக்க அப்படி? சரி வா சாப்பிட்லாம், வா சாப்பிட்லாமா? ம் ம் என்னதுமா அது? இது என்னதுடா இது?
இது என்னடா தங்க இது? இங்கே உட்காரியா? உட்கார். இது என்னதுடா இது? என்னது இது? ஃபிஷ். சொல்லு, என்னடா அது? அது ஓடட்டும், அம்மா சவுண்ட் வைக்கிறேன். அது என்னன்னு மட்டும் சொல்ல. நான் டிவி சவுண்ட் வைக்கிறேன், நீ இது என்னன்னு சொல்லுடா. அது என்னடா? சூடா இருக்கு, பொறுமையா சாப்பிட. அது என்னடா அது? ஃபிஷ்ஷா? அப்படிங்கிறா. நல்லா இருக்கா? நீ சாப்பிட்டே முடிக்கல எனக்கு. நீனு சூடா இருக்கு பார்த்து. கடிச்சு கடி. அம்மாக்கு வேணாம், நீ சாப்பிடு. அம்மா சாப்பிட்டேன். நல்லா இருக்காடா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சூப்பரா? சூப்பர். பாப்பா உங்களுக்காக கடிச்சு நல்லா கடிச்சு சாப்பிட்டு காட்டுறா பாருங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கா? நல்லா இருக்கா? சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அவன் இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ள இப்படி தான் இருக்கும். இப்போது நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகுது. ஃப்ரண்ட் கேமராவில் பேசினனால என்னோடய வாய்ஸ் வந்து சரியாகவே விழலை. அதனால தான் வந்து நான் பேக் வாய்ஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலி 1 மணிக்கு நான் எந்திரிச்சிருக்கேன். இவ்வளோ நேரம் நான் தூங்கலை, ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கண்ணெல்லாம் ரொம்ப வந்து கிறங்கியிருக்கு, தூங்கி எந்திரிச்ச மாதிரி. கொஞ்சம் பசிச்சிச்சு, அதனால் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். அண்ட் என்ன இருக்குன்னு ஃப்ரிட்ஜில்னு பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம். அண்ட் வந்து கரண்ட் வந்து போயிடுச்சு, அதனால தான் நமக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. கரண்ட்டே சுத்தமாக இல்லை, அதனால தான் வந்து ஒரே புழுக்கமாக போச்சு. ஒரே ஒரு ஃபேன் மட்டும் தான் ஓடிட்டுருக்கு உள்ளுக்குள்ளே. ஏசி ஓட மாட்டேங்குது, இன்னொரு ஃபேன் ஓடல, அதனால தூக்கமே வரல. அதனால தான் வந்து வெளியில் வந்திருக்கேன். ஸோ இதை தான் அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். வாங்க சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ப்ரெட் எங்கே வச்சேனே, ப்ரெட்டுக்கு ப்ரெட் எங்கே இருக்கு? இப்போ ப்ரெட் எடுக்கங்காட்டி எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவேன் போல். ஓகே, ஸோ ப்ரெட் இருக்குது, அப்புறம் 7up கொஞ்சோண்டு இருக்குது. 7up கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ இதை அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போய் படுத்துடலாம். நைட்டு தான் மாவாட்டி வச்சேன். நான் மாவாட்டிட்டு போய் படுக்கிறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. அப்புறமா அப்படியே ஃபோன் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே டைம் ஓட்டிடுச்சு. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம், ரொம்ப நேரமாகவே கரண்ட்டே இல்லை. சரி ப்ரெட்டு சாப்பிட்லாம். ஃபோன்லேயும் 2% தான் சார்ஜ் இருந்துச்சு, அதனால வந்து நான் அப்படியே வந்துட்டு போய் படுக்க போயிட்டேன். வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைமாக வந்து வெயில் அப்படியே கண்ணை கூச எந்திரிச்சிருக்கோம். துணியெல்லாம் நேற்று சாயங்காலம் காய போட்டது. வெயில கண்ணு கூச இந்த டைமில் எந்திரிச்சிருக்கோம். காலையில் மணி 11:30 இப்போ தான் எந்திரிக்கிறோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளவு லேட்டாக எந்திரிக்கிறது. நான் கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் 10 வருஷம் கழித்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து 11:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். நைட்டு படுத்தது, நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தோம்? 1 மணிக்கு வந்து சாப்பிட்டோமா, அதுக்கப்புறம் படுத்தது எத்தனை மணின்னு எனக்கே தெரில, தூக்கமே வரல சரியா. 11:30 மணி ஆயிடுச்சு. வெயில் கண்ணு கூச எந்திரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து டீ போட்டு குடிக்க போகிறோம். டீ போடுறதுக்கு பால் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ டீயை போட்டு அப்படியே குடிச்சிட்டு காலையில், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் டிஃபன் எதுவும் சாப்பிட மாட்டோம். இது லஞ்சு தான். லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வச்சு ரசம் வச்சா வேலை முடிஞ்சிச்சு. ஃபிஷ் இருக்கா, ஸோ அதனால் வந்து டீயை போட்டு கொஞ்சம் குடிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்ணெல்லாம் எரியுதுனால இன்றைக்கி நான் டீ குடிக்க போகிறேன். நீங்கள்லாம் இந்த டைமில் எந்திரிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். 11:30 மணிக்கு கல்யாணத்துக்கு முன்னால் எந்திரிச்சிருப்பேன், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி வெயில் கண்ணு கூச எந்திரிக்கிறது. ஸோ நான் போயிட்டு மூஞ்சி கூட கழுவலை, டீயை அடுப்பில் வச்சுட்டு அப்படியே உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து
ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இன்றைக்கி டே வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகே, பாய்.